வாக்கு வச்சிருந்தாரோ அதை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறது. அதுதான் சொல்றாரு போல் இங்கே இப்படி சொல்றேன், மாணவரியாக நான் வாழ்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம். இன்னொரு பிக்சரை சொல்றேன், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், வாழ்க்கை ஒரு நல்ல போராட்டம் மாதிரி இல்லை. இன்னொரு பிக்சர், வாழ்க்கை ஒரு நல்ல போராட்டம். நல்ல போராட்டம் தான் என்ன? ஒரு போராட்டத்தை ஏன் நல்ல போராட்டம் போராட்டம் சொல்லி கேள்விப்படுறோம். வாழ்க்கையை பெரிய போராட்டமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் நல்ல போராட்டம்ன்றார். அப்படின்னா இவர் வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போச்சு, நல்லா போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவர் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்தித்தவர், பல ஊர்களுக்கு போய் பல ஊர்களில் ஒழிந்தது நிமித்தமாக பல சவால்களை சந்தித்து பல எதிர்ப்புகளையும் சந்தித்து அவரெல்லாம் கஷ்டப்பட்டவர். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடுங்க. வெறும் போராட்டம் நல்ல போராட்டம். நல்ல போராட்டம்னு என்ன? வாழ்க்கையை எப்படி பார்க்கணும்னு சொல்றாரு. வாழ்க்கையில போராடும் போது நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக கடவுள் நம்மளை அழைச்சிருக்காருன்னு தெரிஞ்சா வாழ்க்கையின் போராட்டங்கள் வெறும் போராட்டமா தெரியாது, நல்ல போராட்டமாக தெரியாது. வாழ்க்கை எப்பவுமே ஸ்மூத்தா போகாது, சில போராட்டங்கள் வரதான் செய்யுது. அதை பார்க்கும்போது நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன், என்னை கடவுள் எதுக்காக தெரிஞ்சிருக்கிறாரு, எனக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு, என்னை எங்க கொண்டு போறாருன்ற அந்த நிச்சயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப என்னுடைய போராட்டங்களை நான் நல்ல போராட்டமாக நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த போராட்டத்தை எல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பேன் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. ஏன்னா கடவுள் என்ன அழைச்சிருந்தாருன்னா, என்ன தெரிந்து கொண்டிருந்தாருன்னா, என்ன ஒரு காரியத்தை செய்ய முடியாது இந்த உலகத்துல வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு எதிர்ப்புகள் வரலாம், அதற்கு தடைகள் வரலாம், சவால்கள் வரலாம். ஆனா அதையும் தாண்டி நான் ஜெயிப்பேன் ஒரு தைரியம் எங்க இருக்கிறோம். நான் எதுக்காக இருக்கிறேன், எதுக்காக அழைக்கப்பட்டேன், கடவுளை எதுக்காக வச்சிருக்கிறாருங்கிற ஒரு உள்ளத்தின் நிச்சயம், அறிவு, வாழ்க்கையின் போராட்டங்கள் நல்ல போராட்டம். கடைசியா இன்னொரு பிக்சர் சொல்றேன், ஓட்டத்தை முடித்தேன். வாழ்க்கையில் ஓட்டம். ஓட்டம்னா அவசர அவசரமா ஓடி 100 மீட்டர் மாதிரி ஓடி முடிக்கிறது 9 செகண்ட். ஓட்டம்னா இது ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி, ரொம்ப லாங், ரொம்ப நீண்ட ஓட்டம். பல வருஷங்கள் வாழ்க்கை, ஒரு 70 வருஷம் வாழ்ந்தா கூட அது நிறைய வருஷம் வாழுகிறோம். அப்ப அந்த ஓட்டத்தை கரெக்டாக ஓடும். மேரத்தான் ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பரபரப்பாக ஓட மாட்டாங்க, வெள்ளமாக தான் ஆரம்பிச்சு வெள்ளமாக ஆரம்பிச்சு தன்னுடைய ஓட்டத்தை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு, ஓட்டத்தை வேகத்தை கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஓடி கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கிற குறிக்கோளை வச்சு அவங்க ஓடுவாங்க. அந்த மாதிரி ஓடணும். அதுக்கு ஆயத்தம் ரொம்ப பயங்கரமான ஆயத்தம். சரியான உணவுகளை சாப்பிட்டு சரியான உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி இந்த உடலை அதை அனுப்பின ஆயத்தம் பண்ணி, மனதை ஆயத்தம் பண்ணி, மனத்திடம் இருக்கணும், அவங்களாம் ஓடுறது, உடல் பலன் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்ப வாழ்க்கையை பற்றி பவுல் என்ன சொல்றாரு? இது ஓட்டம். அந்த ஓட்டத்துக்கு ஒரு மனதை ரெடி பண்ண, உன் மனதை ஸ்ட்ராங் ஆக்கு. இந்த ஓட்டம் ரொம்ப லாங் ஓட்டம். நிறைய பேருக்கு என்னன்னா ஒன்று ஆரம்பிப்பாங்க, செஞ்சு முடிக்க மாட்டாங்க. ஏன்னா மனது ஸ்ட்ராங்கா இல்லை, மனம் உறுதியா இல்லை, மனம் தாங்கிக்க மாட்டேங்குது. சில கஷ்டங்களை சவால்களை சந்திக்க ஆயத்தமா இல்லை, எதிர்ப்புகளை மேற்கொள்வது, மலையை தாண்டறதுக்கு மனதுக்கு மனம் இல்லை. இதை தாண்டி போயிடலாம்ன்றது தைரியம் கிடையாது. மனத்திடனை வளர்த்து தவறிடுறோம், தைரியத்தை வளர்த்து கூட தவறிடுறோம். இதெல்லாம் கடவுள் நமக்கு கற்றுத்தராங்க. அதுதான் கடவுளுடைய உறவிலே வருகிற ஒரு காரியம், ஓட்டம். இந்த ஓட்டம் நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டத்துக்கு மனதை ஆயத்தப்படணும், உடலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்பிக்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்கிறது அவசியம். நான் டாக்டர் குஹானந்தை பார்க்கும்போது இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நான் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில அவர் என்னவா இருக்கணுங்கிறத பற்றி அவருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் வேலையை ரொம்ப சந்தோஷமா செஞ்சார், மகிழ்ச்சியோடு செஞ்சார். இதுதான் இதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேங்கிற ஒரு எண்ணத்தோடு செஞ்சார், வாழ்ந்தார். அதனாலதான் வேலைக்கு தினந்தோறும் போனாரு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. இந்த ஒரு
நல்ல போராட்டமா யோசிச்சாரு. இதுல எதிர்த்து வர சவால்களை எல்லாம் மேற்கொண்டு அத்தனை சவால்களையும் மேற்கொண்டு ஜெயித்து வாழ்ந்தார். ஒரு நல்ல ஓட்டம் இதை நினைச்சு பார்த்து அதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இந்த வாழ்க்கை பயணத்தை வெற்றிகிற மாதிரி ஓட்டி. அதுக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க அவசியம். இப்போ வாழ்க்கைன்னா என்னன்னு யோசிச்சு பார்க்க ஒரு மாணவரி வார்த்தைப்பட்டு பார்க்கணும். நிறைய இருக்குது, கூட்டிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் நீங்கள் போய் செய்கிற வேலை, உங்களுக்கு சேவை எல்லாமே நீங்கள் ஊற்றப்படுகிறீர்கள். அப்படி யோசிங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல போராட்டம் இது. வாழ்க்கை போராட்டம் நினைக்காதீங்க. நிறைய போராட்டம் வரும். போராட்டம் வரும்போதெல்லாம் யோசிக்கிறீங்க நல்ல போராட்டம். ஏன்னா இதில் நான் ஜெயிக்க போகிறேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுன்னா அது தோற்றுட்டா நல்ல மேட்சே இல்லை இருக்கும். நம்ம ஒழுங்காக விளையாடாம தோற்றா கூட நல்ல மேட்ச் இல்லை இருக்கும். ஜெயிச்சுட்டா ஒழுங்காக விளையாடாம ஜெயித்தா கூட சூப்பர் மேட்ச். மாலை ரொம்ப சூப்பராக விளையாடாது. ஏன்னா ஜெயிச்சிட்டோம் இல்லையா? அப்போ நல்ல போராட்டம்ங்கிறது ஏன் நம்ம ஜெயிக்கிற போராட்டம். நாம் ஜெயிக்கிறதுனால தான் நல்ல போராட்டம். நான் ஜெயிப்பேங்கிற நிச்சயம் உள்ளத்தில் வரணும் வாழ்க்கையில். கர்த்தர் அதை நமக்கு ஒவ்வொருவருக்கும் அதை செய்வாராக. கர்த்தர் நமக்கு உதவுவாராக. நம்ம எல்லாரும் தலைவணங்கலாம் செய்வோம். பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மாலை வேளையிலே